யாருமே இல்லாத அனாதையாவை கூட வாழ்ந்துடலாங்க. எதுக்கு பாஸ் நம்ம அனாதையாக இருக்கணும்? சரி, மேட்ருக்கு வருவோம். டிக்டாக் பிளாட்ஃபார்மில் எத்தனை பேர் அனாதையாக இருக்கீங்க? உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு? இதே பிளாட்ஃபார்மில் எத்தனை பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? இதே பிளாட்ஃபார்மில் எத்தனை பேர் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க? இதே பிளாட்ஃபார்மில் எத்தனை பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் 2 மாதமாக சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தமிழங்களோட ப்ரொஃபைல் ஒன்று ஒன்றா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு 100 ஃபாலோவர் கூட இல்லை, ஆனால் பயங்கரமான கண்டென்ட்லாம் செய்கிறீங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நல்ல கண்டென்ட் செய்கிறீங்களே, ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த ஃபாலோவர்ஸ்லாம் கிடைக்காம இருக்குது? ஏன் உங்களோட வியூஸ் போக மாட்டுது? ஆட் ஃபாலோவர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிக்டாக் தாய்லாந்து, டிக்டாக் இந்தோனேஷியா, டிக்டாக் பிரேசில், டிக்டாக் யூரோப், டிக்டாக் மலேசியாவில் கூட ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இன்னொரு எண்ணம் மட்டும் தான் ஃபேமஸாக இருக்குது. நம்ம எண்ணம் கூட அந்த குரூப்பில் போந்து தான் அங்கே இருக்கிற அந்த இனத்தோட ஆட்களை வந்து பிளாட்ஃபார்முக்கு எடுத்துக்கிறீங்க ஃபாலோவர்ஸாக. எவ்வளோ நாளைக்கு இதே செய்ய போகிறீங்க? இப்போ நம்ம இனத்துக்காரங்க நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அனாதையா? வாங்க, இந்த ஆட் ஃபாலோவர்ஸை நான் ஆரம்பிக்கிறேன்.